இந்த வீடியோவில் நம்ம 16வது அலகில் வந்த பாஸ் பேப்பர் எம்சிக்யூ கேள்விகளை பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வியை பார்ப்போம். தாவர எண்ணெய்களில் இருந்து மாஜரீனை உற்பத்தி செய்கையில் பயன்படுத்தப்படும் வாயு. உங்களுக்கு தெரியும், இந்த யூனிட்டில் நீங்கள் 3 வாயுக்களை பற்றி பார்க்கிங்க. அதில் கார்பன் ஈராக்சைடு, ஆக்சிஜன், அடுத்தது ஐதரசன் வாயுக்கள் இருந்த தயாரிப்பு தான் தரப்பட்டிருக்கு. இதில் H2 வாயுவின் பயன்களில் பாருங்க, இது ரொக்கெட் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. பலூனை மேல் நோக்கி செலுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. அமோனியா வாயு உற்பத்தி செய்யப்படுது. சேதனை சேர்வைகளை தாழ்த்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ இதில் கேட்டது தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் தயாரிக்கிறது இந்த H2 வாயு. ரெண்டாவது கேள்வி, பின்வரும் இச்சந்தர்ப்பத்தில் ஒரு ரசாயன மாற்றம் நடைபெறுகின்றது. உங்களுக்கு தெரியணும், பௌதிக மாற்றம் என்றா என்ன, ரசாயன மாற்றம் என்றா என்ன. பௌதிக மாற்றம் என்று சொல்றது, இங்கே ஒரு புதிய ஒரு பதார்த்தம் உருவாக போகிறது இல்லை, ஆனால் துணிக்கியல் ஒழுங்கமைப்பில் மாற்றம் ஏற்படும். ஆனால் ரசாயன மாற்றம் அப்படியா இல்லை, அதில் பௌதிக ரசாயன இயல்பு எல்லாமே மாறப்போகுது. புதிய ஒரு பதார்த்தம் தோன்ற போகுது. இப்போ நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் உதாரணங்கள் தந்திருக்கு. ஒரு விறகு துண்டை எடுத்துக்கொள்வோம். அதை சின்ன சின்ன துண்டுகளாக உடைக்கிறீங்க. இன்னொரு விறகு துண்டை எரிக்கிறீங்க. இப்போ உடைக்கிற விறகு துண்டு உடைச்சாலும் சின்ன சின்ன அதில் ஸ்ட்ரக்சர், அதாவது துணிக்கியல் ஒழுங்கமைப்பில் மாற்றம் ஏற்படும். ஆனால் புதிய ஒரு பதார்த்தம் உருவாக்கி இங்கே விறகு தான். ஆனால் இப்போ ரசாயன மாற்றம், இப்போ விறகு எரிக்கிற நேரத்தில் அங்கே என்ன வரப்போகுது, சாம்பல் வரப்போகுது, வாயுக்கள் வெளியேறப்போகுது. இப்படி நிறைய மாற்றங்கள் இங்கே வரப்போகுது. ஆனால் திரும்ப அந்த விறகு வரப்போகுதா? இல்லை, விறகுன்னு சொல்லுவோமா நம்ம? இல்லை. அப்போ இது ரசாயன மாற்றம். அப்போ விறகை உடைக்கிறது பௌதிக மாற்றம். இப்போ நமக்கு தரப்பட்ட உதாரணங்களை பார்ப்போம். நீர் ஆவியாதல், மெழுகு உருகுதல், நப்தலின் உருண்டை உருகுதல். இது எல்லாமே என்னது, பௌதிக மாற்றங்கள். அதாவது திரும்ப அதே நிலைக்கு வரலாம். ஆனால் விறகு தகனம் அடைஞ்சால் திரும்ப அதே நிலைக்கு வராது. சாம்பலும் வாயுக்களும் வெளியேறிடும். அப்போ ரெண்டாவது ஆன்சர். மூன்றாவது கேள்வி, பொட்டாசியம், கல்சியம், ஈயம் ஆகிய ஒவ்வொரு உலோகத்தையும் பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் மிக பொருத்தமான முறையை காட்டும் விடையை அட்டவணையிலிருந்து தெரிவு செய்ய. உங்களுக்கு தெரியும், தாக்கவியல் தொடரில் மேலரிக்கிற மூலகங்கள் கூடிய தாக்குதிறன் உள்ளதாக இருக்கும். இதால் இவங்க மின்பகுப்பு மூலம்தான் பிரித்தெடுக்கப்படும். ஆனால் இடையில் இருக்கிறார்கள் தாக்குதிறன் கொஞ்சம் குறைவானாக்கள். இவங்க அதாவது ஓரளவு தாக்குதிறனுடைய உலோகங்களாக இருக்கும். இவங்க பிற சேர்வைகளால் தாழ்த்தப்பட்டு தான் பிரித்தெடுக்கப்படும். அதே நேரத்தில் ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கிற இரும்பு, பொன், பிளாட்டினம் எல்லாம் என்ன செய்ய போகுதோ பொருத்தமான பௌதிக முறைகள் மூலம் பிரித்தெடுக்கப்படும். அடுத்த கேள்வி, வெப்பநிலை வீழ்ச்சி 1000 பாகைசி தொடக்கம் 1900 பாகைசியில் கார்பன் ஈராக்சைடு வாயுவுடன் ஏமடைட்டு Fe2O3 தாக்கம் புரியும் போது கிடைக்கும் இறுதி விளைபொருள். உங்களுக்கு தெரியும், Fe2O3 CO தாக்கம் புரியுற நேரத்தில் Fe+CO2 ரெண்டும் விளைபொருளாக வரப்போகுது. அப்போ முதலாவது ஆன்சர். அடுத்த கேள்வி, பின்வரும் ரசாயன தாக்கத்தை கருதுக. சட்டன் SO4 + XSO4 + சட்டன் பின்வருவனவற்றுள் மூலகம் எக்ஸாக இருக்கக்கூடியது எது? உங்களுக்கு தெரியும், இந்த தாக்கத்தை பார்த்தாலே விளங்குது உங்களுக்கு. இது ஒரு ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இங்கே இந்த தாக்கம் நடக்கணும் என்று சொன்னால் எக்ஸ்ன்ற உலோகம் நாகத்தை விட வினைத்திறன் கூடியதாக இருக்கணும். அப்போ தாக்கு வீத தொடரில் பார்ப்போம், நாகத்துக்கு மேலரிக்கிற தாக்க வீதம் கூடின மூலகங்கள். அதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், இதில் வலுவளவு 2 அரிக்கணும். ஏனெண்டா SO4 2- 2 வலுவளவு, சட்டன் 2+ 2. அப்போ எக்ஸின் வலுவளவு 2 அரிக்க போகுது. அப்போ இதுக்கான ஆன்சர் மெக்னீஷியமாக தான் வரப்போகுது. தரப்பட்ட ஆன்சருக்குள்ளே மெக்னீஷியம் தான் சரியான ஆன்சர். பின்வரும் ஒட்சைட்டுகளில் இரும்பை பிரித்தெடுக்கும் செயல்முறையில் பங்கு பெற்றாத ஒட்சைட்டு யாது? உங்களுக்கு தெரியும், கல்சியம் ஆக்சைடு, CO2, SiO2, Al2O3 எல்லாம் வருது. அப்போ வராத ஒன்று MgO. அப்போ ரெண்டாவது ஆன்சர். பின்வரும் சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டுக்கேற்ப ஐதரசன் சல்வைட்டு அதாவது H2S ஆனது கந்தகவீர் ஒட்சைட்டு SO2 தாக்கம் புரிகின்றது. ஐதரசன் சல்வைட்டின் 1 மூலுடன் தாக்கம் புரியும் கந்தகவீர் ஒட்சைட்டின் மூலளவு யாது? இதில் 2 H2S 1 SO4 தாக்கம் புரியுது. அப்போ H2S 2 மூல் இருந்தால் SO2 1 மூல் தாக்கம் புரியுது.
அப்போ H2S வந்து 1 மூல்ன்னு சொன்னால் SO2வின் 0.5 மூல் வந்து தாக்கம் புரியும். அப்போ உங்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து ஹைட்ரஜன் சல்பைட்டின் 1 மூலுடன் தாக்கம் புரியும் கந்தகவீரொட்சைட்டின் மூல் அளவு 0.5 மூல். முதலாவது ஆன்சர். இந்த கேள்வியும் வந்து இதே மாதிரி தான். பொட்டாசியம் பெர்மங்கனேட்டின் பிரிகை தொடர்பான சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு எழுதப்பட்டுள்ளது. அப்போ சமன்பாடு வந்து சமப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் கேட்காங்க 3 மூல் ஆக்சிஜன் வாயு உற்பத்தி செய்வதற்கு எத்தனை மூல் பொட்டாசியம் பெர்மங்கனேட் பிரிகை செய்யப்பட வேண்டும். அப்போ உங்களுக்கு தெரியும் 1 மூல் O2 வரணுமென்று சொன்னால் இங்கே 2 மூல் KMnO4 வந்து தேவைப்படுது. அப்போ 3 மூல் O2 என்று சொன்னால் இங்கே 6 மூல் KMnO4 வந்து வேணும். அப்போ 4வது ஆன்சர். அடுத்த கேள்வி, இரும்பு பிரித்தெடுக்கப்படும் போது ஊதுலையில் சுண்ணாம்புகளை சேர்ப்பது ஏன்? உங்களுக்கு தெரியும், அதில் உள்ள கழிவுகள் அகற்றத்துக்காகத்தான் அதை நம்ம சேர்க்கிறோம். அப்போ 3வது ஆன்சர். அடுத்த கேள்வி, குளிர் நீருடன் தாக்கம் புரியாத போதிலும் கொதிநீருடன் தாக்கம் புரியும் உலோகம் யாது? உங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் வந்து குளிர் நீரோட தாக்கம் புரிகிறல்ல, அதே நேரத்தில் கொதிநீரோட வந்து நல்லா தாக்கம் புரியுமெண்டு. அப்போ மெக்னீசியம் 2வது ஆன்சர். அடுத்த கேள்வி, நீர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கொண்ட ஒரு கூம்புக்குடுவை ஓர் உணர்ச்சி உள்ள தராசு மீது வைக்கப்பட்டுள்ளது. அதில் சுண்ணாம்புக்கல் துண்டுகள் மிகையாக சேர்க்கப்பட்டன. சுண்ணாம்புக்கல் துண்டுகளை சேர்த்த பின்னர் தராசின் வாசிப்பு நேரத்துக்கு எதிரே மாறும் விதம் எந்த வரைவின் மூலம் காட்டப்படுகின்றது? சேர்த்ததுக்கு பிறகு ஒரு நிறை இருக்கும், தராசின் வாசிப்பு வந்து காட்டும். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகுது? இந்த அமிலமும் காரமும் சேர்ந்து என்ன செய்ய போகுது? தாக்கத்தில் ஈடுபட போகுது. தாக்கத்தில் ஈடுபடக்குள்ள தராசின் வாசிப்பு அப்படியே குறைஞ்சு கொண்டு வந்து ரெண்டும் வந்து தாக்கத்தில் ஈடுபட்டு சமநிலைக்கு வந்ததுக்கு பிறகு தராசின் வாசிப்பு வந்து சீரானதாக இருக்கும். இதை காட்டுறது வந்து 4வது ஆன்சர். அடுத்த கேள்வி, ZnSO4 MSO4 + Zn மேற்குறித்த ரசாயன சமன்பாடு எத்தாக வைக்கிறீ? உங்களுக்கு தெரியுது, இது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். அப்போ மேலே நம்ம முதல் பார்த்து வந்திருக்கிறோம். அப்போ ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். 13வது கேள்வி, ஒரு வாயுவின் சில இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. இலகுவாக தகனமடைய செய்யப்படலாம். அது நடத்தி சாதாரண வளியின் நடத்தியிலும் குறைந்தது. இது நீரில் சிறிதளவில் கரையும். உங்களுக்கு தெரியும், வளியின் நடத்தியை விட குறைவென்று சொன்னால் அது வந்து ஹைட்ரஜனாக தான் இருக்கும். நம்ம பார்த்த வாயுக்கள் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும், அதில் ஹைட்ரஜன் தான். ஹேமடைட்டுக்கும் கார்பனோராக்சைட்டுக்கும் இடையே உள்ள தாக்கம் கீழே தரப்பட்டுள்ளது. Fe2O3 ஒரு மூலை பயன்படுத்தி உற்பத்தி செய்யத்தக்க இரும்பின் துணிவு ஜாதி. இங்கே Fe2O3 ஒரு மூலுக்கு 2 மூல் Fe கிடைக்குது. அப்போ இதுக்குரிய சமன்பாட்டில் மூல் சமன் நிறையின் கீழ் மூலர் துணிவு, மூல் நம்ம 2 மூல் இரும்பு கிடைக்குது. அதே நேரத்தில் மூலர் துணிவு வந்து 56 தந்திருக்கிறாங்க. நமக்கு வந்து நிறை தான் தெரியாது. அப்போ கண்டமென்று சொன்னால் நிறை வந்து எவ்வளவு வருது? 112 கிராம். கார்பனீரொட்சைட்டு ஹைட்ரஜன் ஆகிய வாயுக்களின் இரு வாயு மாதிரிகளை வாயுச்சாடிகளில் சேர்ப்பதற்காக போக்குக்குழாய் இருக்க வேண்டிய சரியான விதம் பின்வருவனவற்றுள்ளது. உங்களுக்கு தெரியும், கார்பனீரொட்சைட்டு வந்து வளியின் மேன்முக பயிற்சி மூலமும் அதே நேரத்தில் ஹைட்ரஜன் வந்து வளியின் கீழ்முக பயிற்சியின் மூலமும் வந்து சேகரிக்கப்படும். இதுக்கான ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். PQ ஆகிய உலோகங்கள் ஐதான அமிலங்களுடன் தாக்கம் புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை விடுவிப்பதோடு உலோகம் R ஐதான அமிலங்களுடன் ஹைட்ரஜனை விடுவிப்பதில்லை. உங்களுக்கு தெரியும், ரெண்டும் வந்து Pயும் Qவும் வந்து தாக்குவை தொடரில் ஆக மேலடிக்கும். ஏனண்டா அவங்க வந்து ஐதான அமிலங்களோட தாக்கம் புரிஞ்சு ஹைட்ரஜன் வாயு வெளிவிடுறாங்க. ஆனால் R வந்து ஹைட்ரஜன் வாயு வெளிவிடலை. அதால் தாக்குவை தொடரில் வந்து எல்லாத்துக்கும் கீழே இருக்கும். இதில் கேள்வி வந்து கொஞ்சம் பிள்ளையாக இருக்கு பாருங்கள். Pக்கு Qவின் உப்பு கரைசலிலிருந்து Pயை இடம்பெயர்க்க முடியாது என்று வரணும். PQR ஆகிய உலோகங்கள் தாக்கவிய தொடரில் இருக்கும் ஒழுங்குமுறை யாது? இப்போ நமக்கு தெரியும், Pக்கு Qவின் உப்பு கரைசலிருந்து Pயை இடம்பெயர்க்க முடியாட்டி உங்களுக்கு தெரியும் தாக்குவிய தொடரில் ஆக மேலரிக்கிற வினைத்திறன் கொண்ட உலோகங்கள் தான் வந்து கீழரிக்கிற உலோகத்தை அதன் உப்பு கரைசலிருந்து இடம்பெயர்க்கும். அதால் Q வந்து வினைத்திறன் கூடியதாக இருக்கும், P வந்து அதுக்கு கீழே உள்ளதாக இருக்கும். அப்போ தாக்குவை தொடரில் முதலாவது அரிக்கிறாள் வந்து Q,
அதுக்கு பிறகு பி, அதுக்கு பிறகு கீழே இருக்கிறாள் வந்து ஆர். அடுத்த கேள்வி, QR ஆகிய இரு உலோகங்களும் பின்வரும் சமன்பாடுகளில் காட்டப்பட்டவாறு தாக்கம் புரியும். பின்வருவனவற்றுள் QR ஆகியனவாக முறையே இருக்கக்கூடியனவை. இங்கே அமிலத்தோட தாக்கம் புரிஞ்சு ஹைட்ரஜன் வாயுவை வந்து வெளியேற்றத்தால் கியூவையும் ஆரும் வந்து தாக்கவே தொடரில் ஹைட்ரஜனுக்கு மேலே உள்ள மூலகங்கள் சொல்லலாம். தரப்பட்ட விடைகளில் செப்பு தந்திருக்காங்க. இது வந்து ஹைட்ரஜனுக்கு கீழே உள்ள மூலகம். இது வந்து அமிலங்களோட தாக்கம் புரிஞ்சு ஹைட்ரஜன் வாயுவை தராது. அப்போ விட 3ம் 1ம் வந்து தவறானதுண்டு முடிவெடுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு உலோகம் மற்றொரு உலோகத்தின் உப்பு கரைசலிருந்து அந்த உலோகத்தை இடப்பெயர்ச்சி செய்யலைன்னு சொன்னால் அந்த உலோகம் வந்து மற்ற உலோகத்தை விட தாக்க விதம் குறைஞ்சதுண்டு எடுக்கலாம். இங்கே பி வந்து கியூவை வந்து இடப்பெயர்ச்சி செய்யலை என்றதால கியூவின் தாக்குதிறன் வந்து ஆரை விட அதிகமாக எடுக்கலாம். அப்படி என்று சொன்னால் எஞ்சி இருக்கிற விடைகளில் 2லையும் 4லையும் மெக்னீசியம் மற்றும் நாகம் தந்திருக்காங்க. தாக்குவே தொடரின்படி மெக்னீசியம் வந்து நாகத்தை விட மேலே இருக்குது. தாக்கு விதமாக கூடினால் அப்போ கியூ வந்து மெக்னீசியமாக இருக்கும், ஆர் வந்து நாகமாக இருக்கும். 4வது ஆன்சர். அடுத்த கேள்வி, வாயு எக்ஸினால் நிரப்பப்பட்ட ஒரு வாயுச்சாடி தலைகீழாக்கப்பட்டு நீர் கொண்ட ஒரு முகவையில் நிலைக்குத்தாக வைக்கப்பட்டது. அப்போது வாயுச்சாடியினுள் நீர்மட்டம் விரைவாக அதிகரிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. எக்ஸ் வாயுவாக இருக்கக்கூடியது. வாயுச்சாடியில் வந்து நீர்மட்டம் விரைவாக அதிகரிக்கிறதுக்கு காரணம் அங்குள்ள வாயு நீரில் வேகமாக கரைஞ்சி சாடியில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். NH3 எடுத்தோம்னு சொன்னால் நீரில் மிக அதிக அளவு கரையக்கூடியது. அதே நேரத்தில் நீரோட தொடர்பு கொள்கிற நேரத்தில் மிக விரைவாக கரைஞ்சி சாடியுள்ள நீர்மட்டம் வேகமாக உயர வழிவகுக்கும். நியோன் எடுத்தோம்னு சொன்னால் நீரில் மிக குறைவாக தான் கரையும். CO2 பார்த்தோம்னா நீரில் கரையும், ஆனால் அமோனியாவோட ஒப்பிடும்போது இதில் கரைதிறன் வந்து குறைவு. இதுக்கான ஆன்சர் வந்து NH3. அடுத்த கேள்வி, இரும்பு தகடு ஏயின் மீது உலோகம் எக்ஸும் இரும்பு தகடு வீகின் மீது உலோகம் பையும் மெல்லிய படையாக முலாமிடப்பட்டுள்ளன. இரு தகடுகளினதும் நடுப்பகுதியில் சிறு கீறல் இடப்பட்டது. அதன் பின்னர் ஏயின் மீது துருப்பிடித்தல் துரிதமாக பரவிய போதும் பியின் மீது கருதத்தக்க அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. XY உலோகங்களாக இருக்கக்கூடியன முறையே. இங்கே இரும்பை விட தாக்குதிறன் குறைஞ்ச ஒரு உலோகத்தை கொண்டு முலாமுற நேரத்தில் உலோகப்படையில் கீறல் ஏற்பட்டாலும் வெளிப்படுற அந்த இரும்பு மிக வேகமாக துருப்பிடிக்கும். இப்போ மாறா வந்து இரும்பை விட தாக்குதிறன் கூடிய ஒரு உலோகத்தை கொண்டு முலாமுற நேரத்தில் கீறல் ஏற்பட்டாலும் அந்த உலோகமே வந்து தாக்கத்துக்குள்ளாகி இரும்பை பாதுகாக்கும். இரும்பு தகடு ஏயில் கீறல் ஏற்படுறதுக்கு பிறகு துருப்பிடித்தல் வந்து துரிதமாக பரவுது. இதால் உலோகம் எக்ஸ் என்பது வந்து இரும்பை விட தாக்குதிறன் ஒரு குறைஞ்ச ஒரு உலோகமாக நம்ம சொல்லலாம். அப்போ உதாரணம் SN நமக்கு சொல்லலாம். எக்ஸ் வந்து SN இருக்கும். தகடு B பார்த்தீங்கன்னு சொன்னால் கீறல் ஏற்பட்டாலும் அதில் பாதிப்பு ஏற்படலை பெருசாண்டா. உலோகம் பை வந்து இரும்பை விட தாக்குதிறன் கூடிய ஒரு உலோகம் இருக்கணும். அப்போ நாகத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர்.